நார்மலாக ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்ல போகிறோம், அதாவது கிரவுண்டடான நார்மல் ஹியூமன்ஸ் இல்லாமல் ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் வச்சு ஒரு கதை சொல்ல போகிறோம் அப்படின்னாலே அங்கே எனக்கு பெரிய விஷயமா என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அதாவது மெயின் கேரக்டர்ஸ் சைடு ப்ரொட்டகனிஸ்ட் சைடு வந்து நம்ம ஓவர் பவர்டாக காட்டிடக்கூடாது. காட்டிட்டோம்னா அவங்களுக்கான கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் எல்லாரையுமே வந்து காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கான லிமிட்டேஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி செட் பண்ணீங்க? ஏன்னா இப்போ இவங்க ஓவர் பவர் அப்படின்னா வில்லன் இருக்காங்க, காட்னா இவங்க கடவுளாச்சு, இவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாமேங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதை நீங்கள் எப்படி செட் பண்ணி இதில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அதுவும் மித்தாலஜிலேருந்து எடுத்துட்டோம் ப்ரோ. ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆதியோர்கள் அறுவர்னு சொன்னால் ஒருத்தருக்கும் ஒரு 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 வேலையே கொடுத்துருப்பாங்க. பிரம்மாவை வந்து அதாவது அயன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து படைப்போன்னு பேர், அதாவது த கிரியேட்டர், த பில்டர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷ்ணு இருக்கார், நாராயணன் இருக்கார், அவரை தமிழில் வந்து அரண்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா த ப்ரொடக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, காப்போன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து கரண் அப்படின்னு பேர், த ஆனிகிலேட்டர், அதாவது கரப்போன். கரப்போன்னா வந்து அழிக்கிறது, பட் ஆனால் ஆக்கப்பூர்வமான அழிவு, அதுதான் கரத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து கரப்போன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்வதிக்கு ஒரு பேர் இருக்கும், சரஸ்வதிக்கு ஒரு பேர் இருக்கும், லக்ஷ்மிக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நர்ச்சரர், ஒரு செழிக்க வைக்கிற ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க. இன்னொருத்தவங்க வந்து